புத்தகம் படிக்க நேரம் ஒதுக்க முடியலையா? வெறும் 20 நிமிடங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஆடியோ புத்தகங்களை இலவசமா கேட்க உடனே மேஜிக் 20 தமிழ் ஆப்பை டவுன்லோட் செய்யவும். இந்தியாவின் தலைநகரை RSS தலைமையகம் அமைந்துள்ள நாக்பூருக்கு மாற்றி விடுவார்கள் என கூறிய கமல்ஹாசனுக்கு மனநல ஆலோசனை வழங்க வேண்டும் என பாஜக வேட்பாளர் அண்ணாமலை பதிலடி அளித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த போது அவர் பேசியவற்றை பேச்சு, பேட்டி, அரசியல் பகுதியில் பார்க்கலாம். ஒரு சதி வலையில நயினார் நாகேந்திரன் அண்ணன் அவர்களுடைய பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கும் இதற்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என்று நயினார் நாகேந்திரன் அவர்கள் சொல்லிய பிறகு இது மேல இதை பத்தி பேசுறதுக்கு ஒண்ணு இல்லைங்களாங்கண்ணா. யாரெல்லாம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இருக்கிறாங்க, இந்த பறக்கும் படை, எலெக்ஷன் கமிஷன் அபீல்ஸ் யார் இருந்தாலும் கூட இது சம்பந்தமாக அவர்கள் தீர விசாரித்து நடவடிக்கை எடுக்கட்டும். அதை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை. சம்பந்தப்பட்டவர்கள் மீது எந்த நடவடிக்கை எடுத்தாலும் பிரச்சனை இல்லை. நயினார் நாகேந்திரன் அவர்கள் தனிப்பட்ட முறையில் சம்பந்தம் இல்லை என்று சொல்லிய பிறகு எதிர்க்கட்சி நண்பர்கள் இதை வச்சு அரசியல் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. என்ன பேசுறதுக்கு? இந்தியாவின் தலைநகரான நாக்பூரை மாற்றிட்டு மத்திய அரசாங்கம் முயற்சி செய்யுது. அதனால தயவுசெய்து பிஜேபிக்கு ஓட்டு போட்டுறாங்கன்னு சொல்லி கமலஹாசனுடைய பிரச்சாரம் உண்மையாலுமே நல்லா இருக்காங்களா? ரெண்டு பிரெயினுமே, லெப்ட் பிரெயின் ரைட் பிரெயின் ரெண்டுமே ஃபங்க்ஷன் ஆகுதா? சுயநலவோட தான் இருக்காங்களா? சரியா சாப்பிட்றாங்களா அப்படின்னு பார்த்து மருத்துவ ஆலோசனை கமலஹாசன் ஐயா கொடுக்கணும். நல்ல ஒரு சைக்காட்டிஸ்ட கூட்டிட்டு போய் நல்ல மருத்துவ ஆலோசனை கமலஹாசன் அவங்களுக்கு கொடுக்கணும். எப்படி இந்தியாவுடைய கேபிட்டல் நாக்பூருக்கு மாற்ற முடியும்? எப்படி மாற்ற முடியும்? நீங்களே லாஜிக்கலா சொல்லுங்க, எப்படி மாற்ற முடியும்? இந்தியாவுடைய வின்டர் கேபிட்டல், சம்மர் கேபிட்டல் சென்னை கொண்டு வாங்க, நான் அதை ஏத்துக்கிறேன். சென்னைக்கு ஒரு கேபிட்டலை கொண்டு வாங்க, சவுத்து கொண்டு வாங்க. ஆனால் கமலஹாசன் அவர்கள் எங்கேயோ இருந்துட்டு இன்னைக்கு நாக்பூர்ல RSS ஆபீஸ் இருக்கு, ஆனால் நாக்பூருக்கு இந்தியாவுடைய கேபிட்டல் போயிடும். கமலஹாசன் அவர்கள் should get his head examined. உண்மையாலுமே சுயநலவோடு தான் பேசுறாங்களா? ஆரோக்கியமான கருத்துக்களை தான் பேசுறாங்களா? இல்ல திமுகவுக்கு தன்னுடைய கட்சியை ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக வித்துறதுக்காக இப்படி கூவ வேண்டும் என்று கமலஹாசன் அவர்கள் நினைக்கின்றார்கள் என்பதை கமலஹாசன் அவர்கள் தான் முடிவு செய்யும். புத்தகம் படிக்க நேரம் ஒதுக்க முடியலையா? வெறும் 20 நிமிடங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஆடியோ புத்தகங்களை இலவசமா கேட்க உடனே மேஜிக் 20 தமிழ் ஆப்பை டவுன்லோட் செய்யவும்.